இர்ஃபானும் மக்பூலும் ரெண்டு நண்பர்கள். மக்பூலுக்கு சிக்கன் விற்கிற கடை இருக்கு. ஆனா பாவம் இர்ஃபான் வேலை இல்லாத பட்டதாரி. என்ன நண்பா, இன்னைக்கு உனக்கு வேலை கிடைக்கலையா? நான் என்னத்த சொல்றது, எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வேலை கூட எனக்கு கிடைக்கல. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இப்போ ருக்ஸானாவை பாத்துக்கிற பொறுப்பும் என் தலை மேல விழுந்துருச்சு. நண்பா, நீ இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஆனா என்ன பண்றது, நீ கல்யாணம் பண்ணிட்ட. வேலை செஞ்சுதான் ஆகணும், வேலை தேடிதான் ஆகணும். உனக்கு தான் நல்லா தெரியுமே எந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு. நான் மட்டும் அப்ப கல்யாணம் பண்ணலன்னா ருக்ஸானாவுக்கு அவங்க அப்பா வேற இடத்துல கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு இவ்வளோ பொறுப்புகள் வந்துருச்சே. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. அட இர்ஃபான், உனக்கு ஷவர்மா பண்றது தெரியும்ல? ஆ, நீ ஏன் ஷவர்மா கடை வைக்க கூடாது? கடை வைக்கணும்னா அதுக்கு பணம் தேவைப்படுவேன்ப்பா. அதுக்கு நான் எங்க போவேன்? நான் இருக்கேன்ல, நான் உனக்கு கடன் தரேன். உன் பிசினஸ் நடக்க நடக்க எனக்கு கொடுத்துரு. அதுவும் சரிதான். இர்ஃபான் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். அப்புறம் ருக்ஸானா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அல்லாவுக்கு நன்றி, உங்களுக்கு ஏதோ ஒரு வழி கிடைச்சதே. நான் சீக்கிரமாவே ஷவர்மா கடை ஆரம்பிக்க போறேன். நமக்கு நல்ல வருமானம் வரும்னு நம்பிக்கை இருக்கு. நம்மளோட நிலைமையும் சரியாயிடும். நிச்சயமாங்க, நான் அல்லா கிட்ட வேண்டிக்கிறேன். மக்பூல் கிட்ட பணத்தை கடன் வாங்கி இர்ஃபான் ஷவர்மா பண்ற மிஷினை வாங்கினான். அவன் மக்பூல் கிட்டயே சிக்கன் வாங்க போனான். அப்புறம் அவனோட ஷவர்மா கடை ஆரம்பிச்சாச்சு. அண்ணே, ஒரு ஷவர்மா கொடுங்க. வாங்கிக்கங்க. மெல்ல மெல்ல இர்ஃபானோட ஷவர்மா கடைக்கு கஸ்டமர்ஸோட கூட்டம் இருக்க ஆரம்பிச்சது. ருசி நல்லா இருக்குண்ணே. இருக்காதா என்ன? எல்லா மசாலாவும் வீட்டிலேயே தயாரிக்கிறேன். வாவ், அற்புதம். சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கு. இர்ஃபானுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அவனோட ஷவர்மா ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு. அவனோட கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆர்வத்தோட ஷவர்மா சாப்பிட்றதுக்கு அங்கே வருவாங்க. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அந்த வார வருமானத்தை அவன் எண்ணிக்கிட்டு இருந்தான். 4000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. இதுல 2000 ரூபாய வீட்டு செலவுக்கும் பொருள் வாங்கறதுக்கும் வச்சிருக்கேன். அப்புறம் 2000 ரூபாய் மக்பூல் அண்ணனோட கடனுக்கு. அதுதாங்க சரி. இதே மாதிரி நடந்தா மக்பூல் அண்ணனுடைய கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம். கண்டிப்பாங்க. அன்னைக்கு இர்ஃபான் மக்பூல் கிட்ட கடனோட முதல் வட்டியை கொடுத்தான். நான் நினைக்கிறேன் உன்னுடைய கடை நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு. ஆமாண்ணே, இதே மாதிரி நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நிச்சயமா நடக்கும். நீ இதே போல உழைச்சி முன்னேறு. நிச்சயம் பண்ணுவேண்ணே. இர்ஃபான் தினமும் சாயந்தரமானா தன்னோட ஷவர்மா கடையை ஆரம்பிப்பான். அப்புறம் அவன் தன்னோட கடையை திறந்ததுமே அங்க ஜனங்க கூட்டமா வந்துடுவாங்க. எனக்கு ஒரு ஷவர்மா கொடுங்க. எனக்கு 2 கார்லிக் ஷவர்மா பார்சல். எனக்கும் ஒரு ஷவர்மா. இருங்க, இதோ தரேன். கடை திறந்து அந்த கடை மூடுற வரைக்கும் இர்ஃபானோட கைகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி 10 மணி ஆன உடனே இர்ஃபான் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட வருமானத்தை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஜுபேர் தினமும் இர்ஃபான் கடைக்கு வர கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ஷவர்மா பிசினஸ்ல ரொம்ப லாபம் இருக்கு. நானும் ஷவர்மா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். இர்ஃபான் 9 ரூபாய்க்கு ஷவர்மாவை விற்கிறான். நான் அதை விட கம்மியான ரேட்டுக்கு விற்க போறேன். அப்பதான் ஜனங்க எல்லாரும் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஜுபேர் அப்பதான் கணக்கு போட ஆரம்பிச்சான். அதாவது அவன் எப்படி ஷவர்மாவோட விலைய கம்மி பண்ண முடியும்னு. நான் விலை குறைவான சிக்கனை வாங்கணும். அப்புறம் விலை குறைவான சிக்கனை தேடி ஜுபேர் நிறைய சிக்கன் கடைகளுக்கு போனான். எல்லா இடத்துலயும் அவனுக்கு அதே விலையில தான் கிடைச்சது. கடைசியில அவன் அக்ரமோட கடைக்கு போனான். அக்ரம் 1ஆம் நபர் மோசடிக்காரன். இங்க பாருப்பா, எனக்கு சிக்கன் தினமும் 10 கிலோ வேணும். ஆனா விலை கொஞ்சம் பார்த்து போடணும். அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன? நீ செத்து போன கோழிய வாங்கிக்க. செத்து போன கோழிய கிலோ 50 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஆனா செத்து போன கோழியால எந்த பிரச்சனையும் வராத. அட இல்ல, நம்ம கிட்ட செத்து போன கோழிங்க தான் வியாபாரம் நிறைய ஆகும். இத பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. எந்த கோழிய சாப்பிட்டாலும் சாப்பிட்றவனுக்கு செத்ததை சாப்பிட்டானா இல்ல வெட்டினதை சாப்பிட்டானான்னு அவனுக்கு தெரியுமா? ஆனா இதனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல. அட என்னப்பா, எதுவும் ஆகாது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கோழிங்களை கொண்டு போகும்போது
போற வழியில சில கோழிங்க மூச்சடைச்சு செத்து போயிடுதுங்க. இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ சரி, நாம ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். நீ 10 கிலோ சிக்கன் 50 ரூபா மேனிக்கு கொடுத்துரு தினமும். பக்கா. சுபேர் ஷவர்மா பண்ற மிஷினை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இர்ஃபானோட ஷவர்மா கடைக்கு பக்கத்திலேயே அவன் தன்னோட கடையை திறந்தான். ஜுபேர் ஒரு பெரிய பலகையில விலையை எழுதிட்டான். ஜுபேர் 50 ரூபாய்க்கு ஷவர்மா விற்க ஆரம்பிச்சான். இப்ப ஜனங்க அங்க போன உடனே அதுல கொஞ்சம் பேர் ஜுபேரோட கடையில விலை கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த கடைக்கு போயிட்டாங்க. ஆனா இப்பவும் சில கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்க இர்ஃபானோட கடையில மட்டும்தான் ஷவர்மா சாப்பிட வருவாங்க. அண்ணே, உங்க ஷவர்மால கிடைக்கிற டேஸ்ட் அங்க கிடைக்கிறது இல்ல. ஏதோ பிரச்சனை இருக்கு. அவருக்கு ஒரு ஷவர்மா 50 ரூபாய்க்குள்ள அடங்கிடுது, அதனால அவர் விற்கிறாரு. அதுவும் சரிதான். ஆனா யாரு தினமும் அதை சாப்பிட்றாங்களோ அவங்க உங்ககிட்ட தான்பா வந்து வாங்குவாங்க. நீ கவலையை விடுப்பா. ஆமா, எனக்கு அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு இர்ஃபான் மக்பூல் பாயை பார்த்தான். என்னாச்சு இர்ஃபான், இன்னைக்கு உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னென்ன சொல்றது, ஜுபேர் வந்து ஷவர்மா கடை ஓபன் பண்ணிருக்கான். அப்புறம் ஷவர்மாவை 50 ரூபான்னு விற்கிறான். இவ்வளோ கம்மி ரேட்ல எப்படி? அதுதான் எனக்கும் புரியல அண்ணன். அவன் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி? என் கூட வா. அன்னைக்கு இர்ஃபானும் மக்பூலும் ஜுபேரை ஃபாலோ பண்ணி போனாங்க. அப்பதான் ஜுபேர் அக்ரமோட சிக்கன் கடைக்கு போனதை அவங்க கவனிச்சாங்க. இப்ப புரிஞ்சிடுச்சு. என்ன? அக்ரம் 1ஆம் நம்பர் மோசடிக்காரன். இவன் நிச்சயமா ஜுபேருக்கு செத்து போன கோழிக்கறியை தான் விலை கம்மியா வித்துட்டு இருக்கான். ஆனா இது நல்லது இல்லையே. ஜனங்கள் உடம்புக்கு கெடுதலான விஷயம். ஆனா இப்ப நாம என்ன செய்யறது? 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜுபேரையும் அக்ரமையும் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு. அப்பதான் மக்பூலுக்கு ஞாபகம் வந்தது. அதாவது அவங்களோட இலாக்கால ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஃபுட்டை பத்தின கம்ப்ளைண்ட்டை பண்ணலாம். நாம ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆபீஸருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சரிண்ணா. இர்ஃபானும் மக்பூலும் ஃபுட் ஆஃபீஸ் போனாங்க. அப்புறம் அவங்க அங்க பெரிய ஆஃபீஸர் கிட்ட ஜுபேரோட மோசடியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாம ஷவர்மாவை சோதனை செய்யணும். ஜுபேரோட ஷார்மா கடைக்கு ஃபுட் ஆஃபீஸர் வந்தாங்க. அப்புறம் அந்த கடையில இருந்த சிக்கனையும் ரொட்டியையும் டெஸ்ட் பண்ணாங்க. சார் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். நீ ஜனங்களோட உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு லஞ்சம் வேற கொடுக்க போறியா? ஆஃபீஸர்ஸ் சாம்பிளை எடுத்தாங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணாங்க. சார், இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு லாக்கி இல்லை. இதை சாப்பிட்றதுனால உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும். இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்க. போலீஸ் ஜுபேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ரமையும் அவங்க கைது பண்ணாங்க. எல்லாருக்கும் ஜுபேரோட மோசடித்தனம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை நேர்மையான இர்ஃபானோட கடைக்கு ஜனங்க திரும்பி வந்தாங்க. இர்ஃபானோட கஷ்டங்களும் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் பேராசை பிடிச்ச ஷவர்மாக்காரன் ஜுபேருக்கு அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைச்சது. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளும் விலை ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது. நீலிமாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவளோட வீட்டு பொறுப்புகள் எல்லாமே தன்னோட தோல்ல சுமையா ஏறிடுச்சு. அதனால அவ ஒரு சைனீஸ் பேலா வண்டி கடைய ஆரம்பிச்சிட்டா. நீலிமாவே தினமும் சட்னி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் நூடுல்ஸையும் அவ ஃப்ரை பண்ணுவா. சாயந்தரம் கரெக்டா 5 மணிக்கு அவ தன்னோட வண்டி கடையை ஓபன் பண்ணுவா. அக்கா, எனக்கு ஒரு சைனீஸ் பேல் கொடுங்க. எனக்கு ஒன்று. எனக்கு 2 பேல் பார்சல் வேணும். அக்கா, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீலிமா கடையை திறந்ததுமே கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்து அங்க நின்னுடுவாங்க. நீலிமா ஒவ்வொரு கஸ்டமர்னு சொல்லி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சைனீஸ் பேலா கொடுப்பா. ரொம்ப அற்புதமா இருக்கு. நாளைக்கு நாங்க 2 பேரும் வருவோம். ரொம்ப அருமையா இருக்குது. நாளைக்கும் நாங்க வருவோம். கண்டிப்பா வாங்க. நீலிமாவோட ஹோம்மேட் சட்னி அப்புறம் நூடுல்ஸோட டேஸ்ட் மற்ற கடையை விட ரொம்ப தனித்துவமா இருந்தது. அப்புறம் அந்த ஒன்று தான் அவளுடைய கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சில மணி நேரத்திலேயே நீலிமா கொண்டு போன எல்லா பொருட்களும் அப்படியே தீர்ந்து போயிடும். அப்புறம் அவ தன்னோட வீட்டுக்கு திரும்பி வருவா. இந்தாங்கம்மா இன்னையோட வருமானம். வாவ், இன்னைக்கு நீ 600 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. இன்னைக்கு சட்னியும் நூடுல்ஸும் அதிகமா செஞ்சேன். நல்லது, நாளைக்கும் இதே மாதிரி நிறைய செய்யு. சரிம்மா.
நீலிமா எவ்வளவுதான் அதிகமான பொருள்களை செஞ்சாலும் அவ தன்னோட வண்டி கடைய போட்ட அடுத்த செகண்டே எல்லா பொருளும் உடனே வித்து போயிடும். ஒரு நாள் நீலிமா தன்னோட வீட்ல உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தான்னா, அதாவது அவ மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு. அம்மா, எவ்வளவு சட்னி செஞ்சாலும் சரி, எவ்வளவு நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணாலும் சரி, எல்லாமே தீந்து போயிடுது. இது நல்ல விஷயம் தானம்மா? அது உண்மைதான். ஆனா சில கஸ்டமர்ஸ் பாவம் ஒண்ணுமே இல்லைன்னு திரும்பி போயிடுறாங்க. அப்படித்தான் நடக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? அது என்னது? அக்கா, நீங்க ரெடிமேட் நூடுல்ஸும் சட்னியையும் வாங்கி வச்சுக்கோங்க. நடுவுல அந்த சட்னியை உங்க சட்னியோட நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது. அது எப்படி தெரியாம போகும்? ஐயோ அம்மா, அக்கா செஞ்சு கொண்டு போற நூடுல்ஸ்ல ரெடிமேட் நூடுல்ஸும் இருந்துச்சுன்னா எது அக்காவோட நூடுல்ஸ் எது ரெடிமேட் நூடுல்ஸ்னு யாரால என்ன சொல்ல முடியும்? அது விஷயம் நல்லதா இருக்கு. ஆனாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். நானே அதுக்கு நிறைய நூடுல்ஸ் செய்யறேன். இதுதான் சரி நீலிமா. மறுநாள்ல இருந்து நீலிமா முன்ன விட டபுள் மடங்கு ஷேஷ்வான் சட்னி செஞ்சா. அப்புறம் முன்ன விட டபுள் மடங்கு நூடுல்ஸை ஃப்ரை பண்ணா. இப்ப எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்புறேன். எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நீலிமா தன்னோட வண்டி கடைக்கு போனா. அப்புறம் இந்த சமயம் நீலிமாவோட கடைக்கு ஒரு ஃபேமஸ் ஃபுட் பிளாகர் வந்தாரு. நாங்க வந்தது அக்காவோட சைனீஸ் பேல சாப்பிடறதுக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். சாப்பிட்டு தான் பார்க்கலாமே. வாவ், இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. நீங்க எல்லாரும் நீலிமா அக்காவோட சைனீஸ் பேல டேஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த ஃபுட் பிளாகரோட வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வீடியோ பாக்குறவங்க அவங்க எல்லாரும் நீலிமாவோட கடைக்கு வந்துருவாங்க. இப்ப நீலிமாவுக்கு மறுபடியும் நூடுல்ஸும் அப்புறம் சட்னியும் பத்தாம போயிடுச்சு. ஒரு சைனீஸ் பேல் கொடுங்கக்கா. அண்ணே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க நாளைக்கு வாங்கண்ணே. நீலிமாவுக்கு கஸ்டமரை வெறும் கையோட திருப்பி அனுப்புறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அன்னைக்கு ராத்திரி அவ வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப, அம்மா, அந்த வீடியோ வைரல் ஆனதுனால இன்னும் கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டாங்கம்மா. ரொம்ப நல்ல விஷயம் கண்ணா. அது இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. கஸ்டமர்ஸ வெறும் கையோட திருப்பி அனுப்புறது கஷ்டமா இருக்கு. அக்கா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இதைத்தான் எதிர்பார்த்தேன். மறுநாள் நீலிமா மார்க்கெட்ல இருந்து ஒரு பெரிய ஷேஷ்வான் சட்னி கேனும் அப்புறம் பெரிய பெரிய நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தா. அப்புறம் நீலிமா தினமும் செய்யற அவளோட சட்னியை செஞ்சா. அப்புறம் கூடவே நூடுல்ஸும் ஃப்ரை பண்ணா. இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவ தன்னோட வண்டி கடைக்கு போனா. எப்பவும் போல நீலிமா கடையை திறந்ததுமே கஸ்டமர்ஸ் கூடி நின்னுட்டாங்க. எனக்கு 2 சைனீஸ் பேல் பார்சல். எனக்கு ஒண்ணு. எனக்கு ஒண்ணு. நீலிமாவோட கை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. மெல்ல மெல்ல டப்பாவில் சட்னி குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்ப மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த சட்னியையும் நூடுல்ஸையும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீலிமா வெளியில வாங்கிட்டு வந்த சட்னி அவளோட சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணா. அப்புறம் ஃப்ரைட் நூடுல்ஸ்ல அவ வெளியில இருந்து வாங்கிட்டு வந்த நூடுல்ஸையும் சேர்த்தா. எனக்கு 2 சைனீஸ் பேல் வேணும். தரேங்க. நீலிமா பழையபடி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சைனீஸ் பேலா செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அக்கா, டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. முன்ன மாதிரி கிடையாது, ஆனாலும் நல்லா இருக்கு. நீலிமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவளோட கஸ்டமருக்கு மார்க்கெட்டோட பொருள் டேஸ்டும் பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் என்ன, தினமும் நீலிமா மார்க்கெட்ல விற்கிற ஷேஷ்வான் சட்னியும் நூடுல்ஸையும் தான் செஞ்ச நூடுல்ஸையும் சட்னியையும் மிக்ஸ் பண்ணா. இந்த சுவையில எந்த மாற்றத்தையும் கண்டுபிடிக்கலையாமா? இல்லம்மா, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நல்லது. சாயா சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. அம்மாவுக்கு சந்தோஷம், நீலிமாவோட கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு. மெல்ல மெல்ல நீலிமா குறைஞ்ச பொருட்களை சமைக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அதிகமான பொருட்களை மார்க்கெட்ல இருந்து வாங்கிக்கிட்டு வந்தா. ஆனாலும் இப்பவும் அவளோட கடையில கூட்டம் இருந்தது. ஆனா ஒரு நாள் நீலிமாவோட கடைக்கு பக்கத்துல அசோக் சைனீஸ் வண்டி கடையை போட்டான். அவன் ஷேஷ்வான் சட்னி அப்புறம் நூடுல்ஸை மார்க்கெட்ல இருந்து வாங்கிக்கிட்டு வருவான். நீலிமாவோட கஸ்டமர்ஸ் அசோக்கோட நூடுல்ஸையும் சாப்பிட்டு பார்த்தாங்க. இது அப்படியே நீலிமாக்கா செய்யற மாதிரியே இருக்கு. என்ன, நிஜமாவா? ஒவ்வொருத்தரா எல்லா கஸ்டமரும் அசோக்கோட பேலியும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. அசோக் ரொம்பவே தந்திரமானவன். அவன் கஸ்டமர்ஸை தன் பக்கமா இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அதனால அவன் சைனீஸ் பேலோட விலைய 10 ரூபாயில இருந்து குறைச்சி 8 ரூபாவா ஆக்கிட்டான். அடேங்கப்பா, வெறும் 8 ரூபாய் தானா? நல்லதுதான். எது எப்படியோ 2 பேரும் சுவையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதுவும் சரிதான். இன்னும் கம்மியான விலையில இருந்ததுனால நிறைய பேர் அசோக்கோட வண்டி கடையில போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல நீலிமாவோட கடை ரொம்பவும் காலியா இருந்தது. இன்னைக்கு முதல் முறையா நீலிமாவோட பொருட்கள் குறையாம இருந்தது.
அவர் ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு போனா. என்ன ஆச்சு? அசோக் என் பக்கத்திலேயே சைனீஸ் பேலா கடையை போட்டுட்டான். அப்புறம் விலைய 8 ரூபான்னு போட்டிருக்கான். அதனால என் கடைக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. அப்படின்னா அக்கா நீங்களும் ரேட்டை கம்மி பண்ணுங்க. ஆனா அதனால லாபம் கம்மியாயிடுதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாம் வித்து போகும்ல. ஆ, மறுநாள் நீலிமா புது போர்டை போட்டா. அவ சைனீஸ் பேலோட விலை 7 ரூபாய்க்கு மாத்தினா. 7 ரூபான்னு போர்டில் பார்த்ததுமே எல்லா கஸ்டமர்ஸும் மறுபடியும் நீலிமாவோட கடைக்கு வந்தாங்க. இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும். அசோக் தன்னோட விலையை குறைச்சு 5 ரூபாய்க்கு மாத்திட்டான். 5 ரூபாய்க்கு 2 பேலா? அப்படின்னா நான் 2 சாப்பிடுவேன். அப்புறம் மறுபடியும் ஒரு முறை எல்லா கூட்டமும் அப்படியே அசோக்கோட கடைக்கு போச்சு. நீலிமா தன்னோட தலையில கை வச்சுட்டா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. பல மணி நேரம் அதே இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நீலிமா வீட்டுக்கு வந்தா. என்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு இல்லக்கா? இல்ல, அசோக் 5 ரூபாய்க்கு விலைய குறைச்சிட்டான். இப்ப கொண்டு போனது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டேன். நான் 5 ரூபாய்க்கு கீழே விலைய குறைக்க முடியாது. அப்போ இப்ப என்ன பண்றது? நீ சொன்னதை நான் கேட்டு இருக்கவே கூடாது. என்னோட சைனீஸ் பேலா வண்டி கடை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நான் பேராசைப்பட்டு நான் மார்க்கெட்ல எந்த இடத்துல போய் சாமானை வாங்கிட்டு வந்தேனோ அப்பவே நான் மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்க கூடாது. ஆனா நீ இப்ப என்ன பண்ண போற? முதல்ல என்ன செஞ்சேனோ அதை தான் செய்ய போறேன். நானே சட்னி நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு சைனீஸ் பேலா பண்ண போறேன். ரொம்ப நேர்மையோட செய்வேன். மறுநாள் நீலிமா ஷேஷ்வான் சட்னி அப்புறம் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் அவளோட கடைக்கு அவ போனா. நீலிமா போர்டை சேஞ்ச் பண்ணி அதுல 10 ரூபான்னு போட்டிருந்தா. அப்புறம் அதுக்கு மேலே எழுதியிருந்தா ஹோம் மேடு. கொஞ்ச நேரம் வரைக்கும் கஸ்டமர்ஸ் யாருமே நீலிமா கடையில் இல்லை. அப்புறம் ஒரு லேடி வந்தா. உங்கள் சைனீஸ் பேல் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குக்கா? என்னோட சட்னியும் நூடுல்ஸும் ஹோம்மேடு. மார்க்கெட்ல விற்கிற நூடுல்ஸ்லயும் சட்னிலையும் இந்த ஒரு சுவை கிடைக்காது. ஒரு சைனீஸ் பேல் கொடுங்களேன். ஆ, நீலிமா அந்த லேடிக்கு சைனீஸ் பேல் கொடுத்தா. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைனீஸ் பேலை நான் சாப்பிட்டதே இல்லை. மெல்ல மெல்ல நீலிமாவோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் சைனீஸ் பேலை சாப்பிட்டு பார்த்தாங்க. இது அப்படியே பழைய மாதிரியே இருக்கு, அருமையா இருக்கு. அப்புறம் என்ன, கஸ்டமர்ஸ் எல்லாரும் நீலிமாவோட சைனீஸ் பேலா கடைக்கு திரும்ப வந்தாங்க. அசோக்கோட வண்டி கடையில விலை குறைவு தான், ஆனா அந்த பக்கம் யாருமே தென்படல. அசோக் இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா நீலிமாவோட ஒரிஜினல் சைனீஸ் பேல யாராலையும் அசைக்க முடியவே இல்லை. மறுபடியும் ஒரு முறை நீலிமாவோட வியாபாரம் பெருசாச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்புறம் அவ எப்பவுமே தன்னோட வியாபாரத்துல பேராசைக்குன்னு இடம் கொடுக்கவே இல்லை. அஞ்சு அப்புறம் சாகரோட குடும்பம் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற கோபால்புரங்கிற கிராமத்துல இருந்தாங்க. அவங்க அம்மா ஸ்கூல்ல ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா உடம்பு சரியில்லாத காரணத்தினால வீட்லயே இருந்தாரு. அஞ்சு ரிமோட்டை கொடு. நான் ஃபைட்டை பார்த்துட்டு இருந்தேன், நீ நடுவுல எங்க வந்த? அப்பா இங்க கொஞ்சம் பாருங்களேன், நான் தண்ணி குடிக்க போனேன், இவ ரிமோட்டை எடுத்துக்கிட்டா. அப்பா இவன் 2 மணி நேரமா ஃபைட் பார்த்துட்டு இருக்கான், நான் ரிமோட் கொடுக்க மாட்டேன். உன்னோட அந்த மோசமான டிவி சீரியல் டெய்லி தான் வருது, ஒரு நாள் பார்க்கலன்னா அப்படி என்ன ஆயிட போகுது? 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்காதீங்க. ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அவங்க ப்ரோக்ராம பாத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? மம்மி இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கும் ஸ்கூல் லீவா? ஆமாப்பா, இன்னைக்கும் ஸ்கூல் மூடிதான் இருக்கு. அதை திறப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு தோணுது. இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்க? மம்மி இன்னைக்கு பிரிஞ்சி ரைஸ் பண்ணுங்க. உங்க கையால செய்யற பிரிஞ்சி ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அஞ்சு சாகரோட அம்மாவோட வேலை போயிடுச்சு. இப்ப என்னம்மா பண்றது? நம்ம பட்னி இருந்தே சாக வேண்டியதுதானா? இல்லடாமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம புதுசா வேலையோ இல்ல வியாபாரமும் பண்ணிக்கலாம். அம்மா டெல்லிக்கு போயிடுவோம், தள்ளுவண்டி கடையில பிரிஞ்சி சாதம் செஞ்சு வைப்போம். என்னோட ஃப்ரெண்டு ராஜுவோட அப்பா டெல்லியில தள்ளுவண்டி கடையில பானிபூரி கடை வச்சிருக்காரு. ராஜு அடிக்கடி சொல்லுவான், அவங்க அப்பா மாசம் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிப்பாராம். ஆனா கண்ணா, அது வீட்ல உங்க அப்பாவை யாருப்பா பாத்துப்பாங்க? மம்மி நீங்க சாகரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போங்க, நான் இங்க வீட்ல அப்பாவை பாத்துக்கிறேன். சாகரும் அவனோட அம்மாவும் டெல்லிக்கு போனாங்க. அவங்க ஒரு கைவண்டி கடை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு பிஸியான ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. அம்மா பிரிஞ்சி சாதம் செய்வாங்க. அப்புறம் சாகர் ஜனங்களுக்கு குரல் கொடுப்பான்.
வாங்க, டேஸ்டான பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. ஒரு பிளேட் வெறும் 20 ரூபாய் தான். வாங்க, பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. கொஞ்ச நாள்லயே சாகரோட வண்டி கடைக்கிட்ட பிரிஞ்சி ரைஸ் சாப்பிட்றதுக்காக கூட்டம் வர ஆரம்பிச்சது. சாகர் அப்புறம் அவனோட அம்மா எந்த இடத்துல அவங்க வண்டி கடையை போட்டாங்களோ அதுக்கு சரியா பின்னாடி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட முதலாளி சுமன் ரெட்டி பார்த்தப்ப அவன் ஹோட்டலுக்கு முன்னாடி பிரிஞ்சி ரைஸ் செஞ்சு விக்கிற ஒருத்தி நல்லா சம்பாதிக்கிறத பார்த்து அவனுக்குள்ள வயித்தெரிச்சல் ஏற்பட்டது. இப்படி இந்த பிரிஞ்சி ரைஸ்காரியும் அவளோட பையனும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவங்க ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவாங்க. எப்படியாவது நாம இவங்க பிசினஸ நிறுத்திடணும். ஒரு நாள் காலையில சுமன் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு போலீஸ் அதிகாரிய சாகரோட வண்டி கடைக்கு கூட்டிட்டு போனான். உன்னோட வண்டி கடையை இங்க இருந்து எடுத்துட்டு போ. நீ என் ஹோட்டலுக்கு எதிர்க்க வண்டி கடை வச்சிருக்க. அப்புறம் நீ ரோட்டியும் ஜாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி சாகரும் அவனோட அம்மாவும் வண்டிய வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த வண்டிய காலால உதைச்சிட்டான். அந்த வண்டி கொஞ்சம் தூரம் போய் கீழே கவுந்துடுச்சு. சுமன் கூட ஒரு போலீஸ்காரனும் இருந்தான். அதனால சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமன் கிட்ட எதுவும் பேச முடியல. அவங்க கண்ணீர் சிந்தபடி நின்னுட்டாங்க. அம்மா, நான் இப்பவே போய் சுமனோட முகத்தை உடைக்கிறேன். வேண்டாப்பா, இது சிட்டி, நம்மளோட கிராமம் கிடையாது. போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க. சட்டம் எப்பவுமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நாம வேற ஏதாவது ஒரு இடத்துல வண்டி கடைய வைப்போம்ப்பா. வண்டி கவுந்ததனால எல்லா பிரிஞ்சி ரைஸும் கீச்சடு அப்புறம் கீழே விழுந்ததுனால வேஸ்ட் ஆயிடுச்சு. அம்மா, நாம புதுசா பிரிஞ்சி சாதம் செஞ்சு கொண்டு வரணும். ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விக்கிற ஒருத்தர் வந்தாரு. அண்ணன், இந்த பிரிஞ்சி ரைஸ் 1 கிலோ எவ்வளவு அண்ணன்? வாங்கிக்கங்க தங்கச்சி, உங்களுக்கு நான் கம்மி விலையில கொடுக்கறேன். சாகரும் அவனோட அம்மாவும் மொத்தமா 20 கிலோ பிரிஞ்சி ரைஸும் பீன்ஸும் வாங்கிட்டாங்க. மறுநாள் அவங்க புதுசா பிரிஞ்சி ரைஸ் சமைச்சு அத கஸ்டமருக்கு கொடுத்தப்ப அப்ப கஸ்டமர் சொன்னாரு, உங்க பிரிஞ்சி சாதத்துல சிக்கனோட சுவை வருது. பிரிஞ்சி சாதத்துல சிக்கன் சுவையா? அது எப்படி முடியும்? சாகரும் அவனோட அம்மாவும் பிரிஞ்சி ரைஸ சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கும் அது ஏதோ சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தோணுச்சு. ஜனங்க மத்தியில பிரிஞ்சி ரைஸ் சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குன்னு பரவுச்சு. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க சாகரோட வண்டி கடைக்கு வந்து பிரிஞ்சி ரைஸ சுவைக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அஞ்சுவையும் உதவிக்காக அங்க வர வச்சாங்க. ஏன்னா 20 ரூபாய் பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவையா? யார் அதை வேண்டான்னு சொல்லுவாங்க? பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவை இருக்குன்னு சுமன் வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு. இவங்க ஏதாவது கேடித்தனம் பண்ணி நிச்சயமா அந்த பிரிஞ்சி சாதத்துல சிக்கனை கலந்துருப்பாங்க. நானும் என்னோட சாப்பாட்டுல யாருக்கும் தெரியாம சிக்கனை கலக்கிறேன். அப்புறம் என்னோட வியாபாரம் பல மடங்கு அதிகமாயிடும். சுமனும் தன்னோட சுத்தமான வெஜிடேரியன் சாப்பாடுல சிக்கனை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு பெரிய தலைவர் சுமனோட ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாரு. அவர் சாப்பாட்டுல சிக்கன் கிடைச்சது. ஏய் ஹோட்டல் முதலாளி, என்ன இது? நீ என்னோட சாப்பாட்டுல சிக்கனை மிக்ஸ் பண்ணி என்னோட தர்மத்தையே ஸ்பாயில் பண்ணிட்ட. அந்த தலைவர் சுமனை பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் சுமனோட ஹோட்டலை மூடிட்டாங்க. அங்க சாகரோட வண்டி கடையில நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. கடைசியில சுமன் ஒரு நாள் வேற வழி இல்லாம சாகரோட அம்மாவை பார்க்க போனான். தங்கச்சி, நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட ஹோட்டலை என்னால நடத்த முடியல. நீங்க என்னோட ஹோட்டலை வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இங்க இருந்து போயிடுவேன். அப்புறம் வேற எங்கேயாவது போய் ஹோட்டல் வச்சு பொழைச்சுக்கிறேன். சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமனோட அந்த ஹோட்டலை வாங்கிக்கிட்டாங்க. அம்மா, நாம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனுஷனோட கருணைதாம்மா. அவர் தானே நமக்கு மாய பிரிஞ்சி ரைஸை கொடுத்தாரு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவரை தேடி பார்த்தேன். ஆனா அவரு கிடைக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவரு கடவுள் மூலமா நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு தேவன் நினைக்கிறேன். அம்மா, இந்த மாதிரி தேவர்கள்லாம் உண்மையாவே இருக்காங்களாம்மா? தெரியலடா அம்மா, ஆனா அனுபவத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இருக்காங்க. மீர்பூருங்கிற கிராமத்துல ஹரி சிங்னு பேர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தாரு.
ஹரிசிங் கிட்ட ஒரு முரட்டுத்தனமான மாடு இருந்துச்சு. அது ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கொடுக்கும். ஹரிசிங் தன்னோட மாடு கொடுக்கற பால்ல தேசி நெய் செஞ்சாரு. அப்புறம் அந்த சுத்தமான நெய்யால ஸ்வீட்ஸ் பண்ணுவாரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால கிராமத்து ஜனங்க ஹரிசிங்கோட கடையில இருந்து தான் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வாங்குவாங்க. மற்ற கடையில இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு விற்காது. ஹரிசிங்கோட கடைக்கு நேர் எதிர ராதேஷாமோட கடை இருந்தது. ஹரிசிங் கடையில இவ்ளோ கூட்டம், ஆனா நம்ம கடையை எவனும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஹரிசிங்கோட கடைக்கு மட்டும் ஏன் அவ்வளவு கூட்டம் வருதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது முதலாளி. நம்ம ஸ்வீட் அவங்க ஸ்வீட்ஸோட குறைச்சல் ஒன்றும் கிடையாதே. எல்லாத்துக்கும் காரணம் அவன் மாட்டுல இருந்து கிடைக்கிற நெய் தான். அந்த மாடு மட்டும் அவனுக்கு இல்ல, அவனுக்கு வேலையே இல்ல. இவன் ரொம்ப ஏழையா இருந்தான், ஆனா அவனோட மாட்டால இன்னைக்கு பணக்காரன் ஆயிட்டான். கல்யாண ஊர்வலங்களை கலந்துக்கிறதுக்கு ஹரிசிங்க்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் கிராமத்துல நடக்கிற ஒவ்வொரு கல்யாணத்திலையும் கலந்துப்பான். ஒரு நாள் ஒரு டிராக்டர்ல ஹரிசிங் கல்யாண ஊர்வலத்தோட போனான். அந்த ஊர்வலம் வழியில ஒரு இடத்துல நின்றுடுச்சு. ஹரிசிங் அந்த கூட்டத்துல இருந்து இறங்கி மரத்துக்கு பின்னாடி பாத்ரூம் போகிறதுக்காக போனான். ஹரிசிங்க்கு பின்னாடி திடீர்னு ஒரு ஓநாய் வந்துடுச்சு. ஹரிசிங் அந்த ஓநாயை பார்த்ததும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காட்டுக்குள்ள அவரு ஓட ஆரம்பிச்சாரு. சில கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் தான் அவரு மூச்சே விட்டாரு. ஓநாய் என்னமோ அவர் பின்னாடி அப்ப இல்ல, ஆனா அவரு வழி தடுமாறி நின்னுட்டாரு. இங்க இருந்து எந்த பக்கம் போறதுன்னே ஒன்னும் புரியலையே. ஹரிசிங் அந்த காட்டுல ஒரே இடத்த சுத்தி சுத்தி வந்தாரு. ராத்திரியும் ஆயிடுச்சு. இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஹரிசிங் சோகத்தோட அங்க உட்கார்ந்துட்டாரு. அப்பதான் அவருக்கு எங்க இருந்தோ பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஹரிசிங் அந்த சத்தம் கேக்குற பக்கம் போனாரு. அங்க பார்த்தா ஒரு வெள்ளை கலர் மாட்டு கழுத்துல மணி கட்டிருந்தத அவரு பார்த்தாரு. இந்த மாடு ரொம்ப அழகா இருக்கே. ஹரிசிங் அந்த மாட்டை தனக்கு பக்கத்திலே கட்டி போட்டாரு. அப்புறம் அவரு தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. இந்நேரம் நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா மாடு மணி அடிச்சுது. அப்புறம் ஹரிசிங் திடீர்னு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன ஆச்சரியம்! இத்தனை நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? அந்த பக்கத்து வீட்டு விமலா கூட தானே ஓடி போயிட்டீங்க. அவளும் ஒரு வாரமா இங்க ஆளை காணோம். இல்ல இல்ல, நான் லாலா சௌத்ரி பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்புறம் காட்டுல மாட்டிக்கிட்டேன். இங்க பாத்தியா எனக்கு காட்டுல என்ன கிடைச்சதுன்னு? இந்த மாதிரி ஒரு அழகான பளிச்சுன்னு இருக்கிற மாட்டை பாத்திருக்கியா? இத பார்த்தா சாக்ஷாத் காமதேனு மாதிரியே இருக்கு. காமதேனுவா? ஆமா, காமதேனு மாட்டை கிட்ட நாம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நமக்கு கொடுக்கும். புராண வேதங்கள்ல அப்படிதாங்க சொல்லிருக்கு. ஒருவேளை நான் இந்த மாட்டால தான் திடீர்னு காட்டுல இருந்தேன்னா இங்க வந்துட்டேனோ? இது உண்மையிலேயே காமதேனுனா அதோட உண்மை இப்ப தெரிஞ்சிரும். ஏய் காமதேனுவே, எனக்கு சுட சுட ரபடி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மாடு தலைய அசைச்சுது. அப்புறம் கண்ணிமைக்கும் நேரத்துல ஹரிசிங்கோட கையில ரபடியோட பானை வந்துடுச்சு. நீ சொன்னது உண்மைதான். இது உண்மையிலேயே ஒரு காமதேனு மாடுதான். காமதேனு மாடு கிடைச்சதுனால ஹரிசிங்கோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. இப்ப அவரு ஸ்வீட்ஸ ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. அவரு நேர காமதேனு கிட்ட கேட்பாரு. அத கொண்டு போய் அவரு கடையில வச்சிருவாரு. ஹரிசிங் அந்த காமதேனு கிட்ட ஒரு பெரிய வீடும் இடமும் வாங்கிட்டாரு. அவரு நாள் போக போக அவரு உழைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டாரு. கடையில வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குவாரு. அப்புறம் அவருக்கு தேவைப்பட்ட பொருட்களை காமதேனு கிட்ட கேட்டு வாங்கிப்பாரு. ஒரு நாள் ஹரிசிங்கோட மனைவி அவர்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி உழைக்காம வீட்லயே ஓய்வெடுக்கிறது நல்லதே கிடையாதுங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் கடவுள் நமக்கு காமதேனு கொடுத்தாருன்னு நினைக்காதீங்க. நாம வேலை செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கிறது கடவுளுக்கு பிடிக்காது. நீ வேலை செய்யறதா இருந்தா செஞ்சுக்கோ. நம்ம கிட்ட காமதேனு இருக்கிற வரைக்கும் நான் எதுக்காக தேவையில்லாம உழைக்கணும்? ஹரிசிங் தன்னோட பழைய மாட்டை கவனிக்கிறத மொத்தமா விட்டுட்டாரு. அத சரியா கவனமா பாத்துக்காததுனால அந்த மாடு பலவீனமாயிடுச்சு. ஒரு நாள்
ராதேஷாம் ஹரிசிங்கோட வீட்டுக்கு வந்தான். அவன் அந்த பழைய மாட்டை விலைக்கு கேட்டான். நீ எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு கொடு. அந்த பழைய மாட்டை வச்சு இனிமே நான் என்ன பண்ண போறேன்? ராதேஷாம் அந்த பழைய மாட்டை நல்லபடியா கவனிச்சாரு. அது மூலமா கிடைக்கிற நெய்யால ஸ்வீட் செஞ்சு விற்க ஆரம்பிச்சாரு. இப்ப ராதேஷ் சர்மாவோட கடையில வியாபாரம் நடந்துச்சு. அங்க ஹரிசிங் எந்த வேலையும் பார்க்காம கஷ்டப்படாம தன்னோட சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு ஹரிசிங் தூங்கி எழுந்த உடனே அவரு தன்னோட பழைய வீட்டுல இருந்தாரு. அவரு வெளியில போனாரு. அவரு வீட்டு வாசல்ல இருந்த அந்த காமதேனு அங்க இல்ல. ருக்மணி, நம்ம மாடு எங்க போச்சு? அப்புறம் நம்ம வீடு பழைய மாதிரி எப்படி ஆச்சு? நானும் காலையில இருந்து நம்ம மாட்டை தாங்க தேடுறேன். நம்ம கிட்ட இருந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே காணாம போயிடுச்சு. நான் பயந்த மாதிரியே நடந்துச்சு பாருங்க. நீங்க உழைக்கிறத அப்படியே விட்டுட்டீங்க. அத நம்ம கிட்ட இருந்த காமதேனு மாடு போயிடுச்சு. அட கடவுளே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஹரிசிங் ஓன்னு அழ ஆரம்பிச்சாரு. அப்புறம் சத்தம் போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாரு. கடவுளே, காமதேனு மாட்டை திருப்பி கொடுங்க. நான் தினமும் இனிமே உழைக்கிறேன். இனிமேல் நான் வெட்டியா உட்கார்ந்துருக்க மாட்டேன். அங்க ராதேஷ் சர்மாவுக்கு ஹரிசிங்கோட காமதேனு காணாம போயிடுச்சுங்கிற செய்தி கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ராதேஷ் சர்மா அவரோட வேலைக்காரங்கிட்ட சொன்னாரு, இனிமே ஹரிசிங்கால தன்னோட கடையை நடத்த முடியாது. அதனால நாம நம்ம ஸ்வீட்ல நிறைய கலப்படம் பண்ணலாம். இனிமே சுத்தமான நெய்ல ஸ்வீட் பண்ண போறது கிடையாது. கலப்பட நெய்யால ஸ்வீட் செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். ராதேஷ் சர்மா கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போட்டான். இன்னொரு பக்கம் தான் செஞ்ச தப்புக்கு பாடம் கத்துக்கிட்டாரு ஹரிசிங். அப்புறம் புதுசா ஒரு மாடு வாங்கி நல்லபடியா அதை கவனிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் நல்லா உழைச்சு மறுபடியும் சுத்தமான நெய்யால ஸ்வீட் தயாரிக்க ஆரம்பிச்சாரு.